செஸ் 960 போட்டியில் உலக சாதனை படைத்த நெல்லை குட்டி சுட்டி மாணவன். 6ஆம் வகுப்பிலேயே வேர்ல்ட் நோபல் ரெக்கார்ட் பெற்று உலக சாதனை. சாதாரண செஸ் போட்டியை விட கடினமானது செஸ் 960. 6 மணி நேரத்தில் 50 வீரர்களை வீழ்த்தி அபார வெற்றி பெற்ற சுட்டி சிறுவன் பரத். இந்திய செஸ் விளையாட்டில் விஸ்வநாதன் ஆனந்த், பிரக்யானந்தா, குகேஷ் டி போன்ற ஜாம்பவான்கள் சர்வதேச அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். அந்த வரிசையில் தமிழகத்தைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் செஸ் 960 என்ற கடினமான பிரிவில் உலக சாதனை படைத்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையை சேர்ந்த மாணவன் பரத்குமார் வேர்ல்ட் நோபல் ரெக்கார்ட் விருதை பெற்று இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். 6 மணி நேரம் தொடர்ந்து விளையாடிய பரத்குமார் 50 வீரர்களையும் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றார். இவரின் இந்த அசாத்தியமான திறமையை அங்கீகரித்து வேர்ல்ட் நோபல் ரெக்கார்ட் நிறுவனம் உலக சாதனை விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது. நான் லாஸ்ட் 3 months இதுக்காண்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ரொம்ப கஷ்டம் தான், யாருமே இது வரைக்கும் பண்ணாதது. அது மாதிரி இப்போ இது ரொம்ப நாள் இது எடுத்துருக்கேன். இதனால எனக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் செஸ்ல ஆச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஸ் விளையாடுறதுனாலே நிறைய உங்களுக்கு ஸ்டடீஸும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அதே இந்த மாதிரி செஸ் 960 ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல பிரெயின் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும், ஐக்கியூவாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய பேர் ஃபோன் டிவி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இப்போ இந்த டைம் வேஸ்ட் பண்ணும்போது செஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். சாதாரண சதுரங்க போட்டிகளில் காய்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஃப்ரீ ஸ்டைல் செஸ் அல்லது செஸ் 960 எனப்படும் பிரிவில் சிப்பாய்கள் மட்டும் தங்களுக்குரிய வரிசையில் இருப்பார்கள். அவர்களுக்கு பின்னால் உள்ள ராஜா, ராணி, மந்திரி, குதிரை, யானை ஆகிய காய்கள் இடமாற்றி வைக்கப்பட்டிருக்கும். மொத்தம் 960 விதமான நிலைகளில் காய்களை அடுக்க முடியும் என்பதால் இதற்கு இப்பெயர் வந்தது. இந்த செஸ் 960 விளையாடுவது மிகவும் கடினம். ஏனெனில் ஆரம்பகட்ட நகர்வுகளை மனப்பாடம் செய்து விளையாட முடியாது. ஒவ்வொரு முறையும் புதிய உத்திகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இந்த சாதனையின் சிறப்பம்சமாக மாணவன் பரத்குமார் ஒரே நேரத்தில் 50 செஸ் வீரர்களுடன் மோதினார். 50 போர்டுகளிலும் 50 விதமான நிலைகளில் காய்கள் அடுக்கப்பட்டிருந்தன. அவர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா செஸ் 960 அப்படின்னு பண்ணிருக்காரு. இந்த செஸ் 960ல என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, நார்மலான கேம் ஆஸ் யூஷுவல் செஸ் பொசிஷன் ஒரு மாதிரி இருக்கும். இதுல எல்லா பொசிஷனுமே வித்தியாசமா இருக்கும். 50 போர்ட்லயும் 50 பொசிஷன் வேற வேற இருக்கும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 6 hours அந்த இதை 50 பேர்டையும் சைமலா விளையாடி அவர் அட் அ டைம் விளையாடி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாரும் அது பண்ணாதனால அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்ஸ்ல அங்கீகரிச்சிருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 year-ஆவே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இவர் 3 years-ல இருந்து விளையாடுறதுனால உங்களுக்கு ஸ்டேட் அண்ட் ரேட் நேஷனல் எல்லாமே போயிருக்காரு. இந்த நிறைய ஸ்டேட் லெவல்ல சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் செஸ் 960ல அவருக்கு இது கொஞ்சம் புதுசா இதுதான். அந்த விஷயத்துல அவர் நர்வஸ்னஸ் ஆகாம ஃபுல்லா சக்சஸ் பண்ணி இந்த இதை வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணதுல எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியான விஷயம். சாதாரண செஸ் போட்டிகளை காட்டிலும் செஸ் 960 பிரிவில் ஆட்டம் தொடங்கும் போதே சிக்கலாக இருப்பது போல் தென்படும் என மாணவனுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர் கூறினார். இப்ப நம்ம செஸ் 960 பத்தி பாத்தீங்கன்னா அதுல ஃபுல்லா எல்லா பொசிஷனுமே வித்தியாசமா இருக்கும். 50 போர்ட்லயுமே வேற வேற பொசிஷன் அஜிகேட்டர்ஸ் வைப்பாங்க. அந்த பொசிஷன்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணும்போது அது எப்படின்னா ஒரு மிடில் கேம்ல இருந்து ஒரு பொசிஷனை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க நார்மல் செஸ்ல ஓப்பனிங் தியரிஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஓப்பனிங் தியரிஸ்ல விளையாடி அதுல இருந்து இந்த பொசிஷன் மிடில் கேம் இப்படிதான் வரும், எண்டு கேம் இப்படிதான் போகும்ட்டு ஓரளவுக்கு எல்லாமே மிடில் கேம் தியரி, ஓப்பனிங் தியரி, எண்டு கேம் தியரின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியா படிச்சிருப்போம். அதனால அது தியரிட்டிக்கலா போயிடும். இதை பொறுத்த அளவுக்கு மிடில் கேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பொசிஷன் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும். அந்த ரேஸா இருக்க பொசிஷன் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதுல இருந்து பண்ணும்போது அத்தனையுமே நம்ம எக்ஸாம் பேப்பர்ல திடீர்னு சர்ப்ரைஸா ஒரு கொஸ்டின் வந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பொசிஷன்ல இருந்து விளையாடுறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். பிரைன் ரொம்ப திங்க் பண்ணணும். பயங்கர டிஃபிகல்ட்டான பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணி வின் பண்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதனாலதான் இதுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. 1 வருட கால உழைப்பிற்கு பிறகு இந்த உலக சாதனை அங்கீகாரம் கிடைத்துள்ளது என தெரிவித்தார். பாளையங்கோட்டையில் சாதாரண நிலையில் தனது பயணத்தை தொடங்கி இன்று உலக சாதனை வரை உயர்ந்துள்ள மாணவன் பரத்குமாருக்கு
பல்வேறு தரப்பினரும் தங்களது பாராட்டுகளை குவித்து வருகின்றனர்.